وفي الدعاء الأحياء وصدقاتهم منفعة للأموات. உயிருள்ளவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையும் அவர்கள் செய்யக்கூடிய சதகாவும் இறந்தவர்களுக்கு பலனளிக்கும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய அகீதா. இப்படி உயிருள்ளவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை, அவர்கள் செய்யக்கூடிய சதகா இறந்தவர்களுக்கு பலனளிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 அமல்களை தவிர மற்ற எல்லா அமல்களும் முடிக்கப்பட்டுவிடும். அதில் அமல் என்ன? தன்னுடைய குழந்தை தந்தைக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒருமுறை கேட்கப்பட்டது, என்னுடைய தந்தைக்காக நான் சதகா செய்யலாமா? இது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா செய்யலாம். சதகத்துல் ஜாரியா, அவனை பின்தொடரக்கூடிய அமல்கள். இப்ப இந்த அமலை தவிர இறந்தவர்களுக்காக வேறு அமல்களை செய்வதற்கு அனுமதி கிடையாது. பெற்றோர்களுக்காக நாம் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான். நாளை மறுமையிலே ஒருவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே அல்லாஹ் போவான், உயர்த்தி கொண்டே போவான். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், நான் இந்த அமல்களை எல்லாம் செய்யவில்லையே, உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு செய்த பிரார்த்தனை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவார். அதன் காரணமாக அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்காக சதகா செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சதகாவுடைய கூலியை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவார்.